ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் அடைய போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த நவம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் வார ராசி பலனை நம்ம பார்க்குறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்குமா, இல்லை வழக்கமாக இருக்குமா, இல்லை சும்மா வழக்கத்தை விட நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குமா, அதை சொல்லத்தான் இப்போ இந்த பதிவு. ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், ராசியில் இருக்கார். அது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். அப்போ வழக்கத்தை விட இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். எந்த ஒரு விஷயங்களும் முடிவுக்கு வராது, தடைபட்டு தாமதங்கள் பெற்ற விஷயங்கள்லாம் சட்டு போட்டு எடுத்து போட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. விசாக 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பொசுக்குன்னு கோபம் வரும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தண்ணியும் குழப்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்புவாங்க. இப்போது மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்ச நிலை பெற்று ராசியை பார்க்குறார். முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடம் பார்க்குறார். இதெல்லாம் பெரிய விசேஷங்க, அற்புதமான ஒரு சூழல். அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது சிறப்பு. ராசிநாதன் நல்லா இருக்கார், 7க்குடையவன் நல்லா இருக்கார், 2க்குடையவனும் 5க்குடையவனும் குரு நல்லா இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவதால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் பெரிய லெவலில் சாதிப்பீர்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் உங்கள் சந்தோஷம் குடிகொள்ளும். உங்களை பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நெகிழ்ச்சி ஆகிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. ராசியே குரு பார்க்குறார், ராசிநாதனை குரு பார்க்குறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இதை பொறுத்தவரையிலையும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம், சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் தானே எங்கள் சாதிக்க முடியும். ஆனால் 12 மாதமாக அவர் ஆட்சி பெற்று இருக்கார் இப்போ தானே. அதனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும் வரை. அதுக்கப்புறம் இல்லையா, நம்ம இந்த வார பலனை நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி 2க்கும் 5க்கும் உடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா, இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆனாலும் கூட 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால்
எல்லாமே நல்லது நடக்கும். பணம், வருமானம், சிறப்பு, குடும்பத்தில் அமைதி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதாவது சனி பார்க்கறதால கிடைக்கும், எல்லாம் லேட்டாக கிடைக்கும். மகிழ்ச்சி இருக்கும், காலையில் டென்ஷன் இருக்கும், மதியத்துக்கு மேலே பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் நிலைமை, வேறு ஒன்றும் இல்லை. தாமதப்படுத்தும், தடைப்படுத்தாது சனி. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி உச்ச நிலையில் இருக்கார் குரு. அப்போ தாமதப்படுத்தும் ஒழிய நல்ல விஷயங்கள் முடிவுக்கு வர்றதுக்கோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ ஒரு தாமதமான ஆகும் ஒழிய மற்றபடி தடை ஏற்படாது. அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சி தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்கள் பரஸ்பரம் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு வருவாங்க, நீங்களும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு போக வர நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் கூட சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது. இந்த 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது மைனஸ் தான். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லிக்கிங்க. கேது 10ல் இருக்கார், ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லிக்கிங்க. இந்த ராகு கேது வலிமையானது, அதனால் அதை சரண்டர் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் நீங்கள் அந்த நம்ம சொன்னதை ஸ்லோகத்தை சொல்லி, ஸ்லோகம் இல்லை, ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஜஸ்ட்டு 1 லைன் இதை சொன்னீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இப்போ பண வரவு அதிகமாக இருக்குது, தொழில் நல்லா போகுது, சிறப்பாக இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கணும்னு முடிவுக்கு வருவீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பியோ இல்லை உள்நாட்டிலேயோ உயர்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்கும், அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த ராகு இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் செலவு அதிகமாகும். கல்விக்காகவும் சரி, இடம் வாங்க, பூமி வாங்க, வீடு கட்ட எல்லாம் உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி போகும். நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கடன் கேட்குற இடத்துல கிடச்சிடும்னு எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு நாளைக்கு இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். அதனால் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அவர் என்ன ஈஸியாக வாங்கி கொடுத்துருவார் கடனை, அப்புறம் கட்டுறது யார்? நம்ம தானே. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி 5ல் சனி இருக்கார், இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளெஸ்ஸிங் 100% உண்டு. பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம். சனி இருக்கார், கொஞ்சம் ஆரம்பத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு லேட்டு, அவர் லேட் லத்தீஃப்னு பேர். தாமதம் தடைபடாது, தாமதப்படுத்துவார். ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7க்குடையவன் ஆட்சி பீடம் 12ஆம் இடத்தில். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானங்கள் வரும், சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அனுகூலம் இருக்கும், அவங்களால செலவினங்களும் இருக்கும். என்ன செலவு பண்ண போகிறாங்க? அவங்க சுப செலவு தான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவார்கள், நகை நட்டு வாங்குவாங்க. இப்போ பெண் பிள்ளை இருக்க திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தருவாங்க. இல்லை படிக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், லேப்டாப் அவங்களுடைய தேவையை கருதி வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல். இருந்தாலும் சுப செலவு தான் நடக்க போகுது. ஆனாலும் கருத்து வேறுபாடு இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது.
ஆரம்பத்தில் இந்த சனி பார்க்குறதால ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் முடிவில் ரொம்ப கணவன் மனைவி அன்னோன்னியும் சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக அப்படி தான் சொல்லணும். மற்றபடி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கோயில் குளங்களுக்கு போவாங்க. நீண்ட நாளாக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமெல்லாம் எங்கேயுமே போகலங்க, வீட்லேயே அடைபட்டு கிடக்கிற குடும்பமே கதின்னு இருக்கிற, ஏதோ கொஞ்சம் யாரோ ஃப்ரெண்டுங்களாம் டூர் போகிறாங்க, ஒரு ஒரு 5 நாள் டூரு இல்லை 10 நாள் டூரு, அப்படி வடநாடு காசி ராமேஸ்வரம் எதாவது போயிட்டு வரணுங்க அப்படின்னு முடிவுக்கு வருவீங்க. தாராளமாக போவீங்க. தீர்த்த யாத்திரை செய்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். தந்தையால் யோக பாக்கியங்களும் உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்க போது சந்தோஷமாக தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய காலமாக இது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஏன்னா 2 கூடையவன் உச்சமடைகிறார். அதே நேரத்தில் நீங்கள் 10ல் கேது உட்காந்துருக்கு. பணம் வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் தொழிலில் அதை வாங்கி கடனை வாங்கி இல்லைங்க அது வர்ற காசை அப்படியே தொழிலில் போட்டு தொழிலை டெவலப் பண்ணலாம், இல்லை இன்னும் கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பணம் புழக்கம் இருக்கும். பணம் பல வகையில் வரும். அதாவது கிணத்துல நீர் ஊற்று 4 பக்கம் வர்ற மாதிரி உங்களுக்கு நிறைய காசு பணம் பொருளும் வருமானம் வருமானன்றதை விட புழக்கம் அதிகரிக்கும். அது எப்படின்னா, ஒன்று வாழ்க்கை துணையால் வருமானம் வரும்னு நம்ம சொன்னோம். பிள்ளைகள் கல்வி முடித்து அவங்க அவங்க வேலைக்கு போனால் அவங்களால வருமானம். எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களாலும் வருமானம் வரும். இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு வந்த போதிலும் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது. வழக்கமாக என்ன பண்ணுறீங்களோ லிமிட்டாக அதை அப்படியே கொண்டு வாங்க. இந்த கேது கடனை வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் டெவலப் ஆகும் மொழி, கடை டெவலப் ஆக. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்த போதிலும் தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், மனைவி சார்ந்த உறவினர்கள் வழியால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் பெரும்பாலும் சுப செலவுகளே அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இவங்க எப்படி பணம் அதிகமாக சம்பாதிக்கிறது, அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் எப்படி இவங்களுக்கு பணம் வருவாய் வரும் அப்படிங்கிறது ஒரு விழாவாயாக சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வெண்பொங்கல் நிறைய சாப்பிட்டீங்கன்னு சார் இல்லை, நிறையன்னு இல்லை, வெண்பொங்கலை வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. கொடை யூஸ் பண்ணுங்கள். மழை காலம் இப்போ யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. லோட்டஸ் தாமரை நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் ஒரு இமேஜாக வச்சுக்கலாம், உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஒரு இமேஜாக வச்சுக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம், ஜோபியில் வச்சுக்கலாம். இதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த வருமானங்கள் விசாக நட்சத்திரத்துக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி வருமானம் பெருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரையே சாப்பிடுங்கன்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க, அதுதாங்க இம்பார்ட்டண்ட். செர்ரி பழம் சாப்பிடுங்க. இந்திரன் லிங்கம் வழிபாடு பண்ணுங்கள். ஆண்மான் ஃபோட்டோ வச்சுக்கலாம், இமேஜ் வச்சுக்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அனுமனுடைய ஃபோட்டோவை ஜோபியில் வச்சுக்கோங்க, பர்ஸில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் செய்யுங்க. பணப்பெட்டி, லாக்கர் இதெல்லாம் அனுமன் ஃபோட்டோவை வச்சுக்கலாம்.
அடிக்கடி ஆசிரமம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ராகு கேதுவை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.